இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படுகிறதற்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே பகுதியை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரையிலும் பார்க்க முடியும். மார்க்கு 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32 வரையிலும், யோவான் 19வது அதிகாரம் 17லிருந்து 24 வரையிலும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த பகுதியிலே முதலிலே இயேசு சிலுவையை சுமந்து வரும்பொழுது சிரேனே ஊரானாகிய சீமோனை கண்டு அவர்கள் அவனை சிலுவையை சுமக்கும்படியாக பலவந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சிரேனே என்பது வட ஆப்பிரிக்காவினுடைய கடற்கரை ஓரப்பகுதி. ரோம ஆட்சியின் போது சிரேனிக்கியா பிரதேசத்தினுடைய தலைநகராக இந்த சிரேனே பட்டணமானது இருந்தது. வாணிபத்திலும் விவசாயத்திலும் அது சிறந்து விளங்கினது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2000 அடி உயரத்தில் இந்த பட்டணமானது அமைந்திருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏராளமான யூதர்கள் அங்கு வாழ்ந்து வந்தார்கள். கிபி 365 ஒரு மிகப்பெரிய பூகம்பம் நடந்தபோது இந்த சிரேனே தேசமானது அழிந்தது. தலிபியாவினுடைய பகுதியாக காணப்படுகிற இப்பகுதியில் இப்பொழுது மக்கள் வாழ சிறந்த இடமாக இல்லை. அங்கே இருந்துதான் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கு ஏராளமான பேர் எருசலேமுக்கு வருகிறதுண்டு. அப்போஸ்தலர் 2:10 நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அங்கே சிரேனே ஊரானாகிய சீமோன் அந்த எருசலேமிலே பஸ்காவை ஆசரிப்பதற்கு குடும்பமாக வந்தபொழுது அவனை கண்டு ஆள் கொஞ்சம் பராக்கிரமசாலியாய் இருந்தார் போல் தெரிகிறது. ஆகவே அவனை பிடித்து இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுமக்கும்படியாக பலவந்தம் பண்ணுகிறார்கள். மார்க்கு 15:21 சிரேனே ஊரானாகிய சீமோனும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புவுக்கும் தகப்பனும் என்பதிலிருந்து ஆதி சபைகளிலே இது பழக்கமான பெயர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதனை பவுல் எடுத்து எழுதும் பொழுது ரோமர் 16:13 கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். சீமோன் சிலுவையை சுமந்தபடியினால பெந்தைகோஸ்தை நாள் வரையிலும் எருசலேமிலே இருந்திருக்க முடிகிறது. அதனால் முதலில் ரட்சிக்கப்பட்ட அந்த 3000 பேரில் அவர் ஒருவராக மாறினார் என்பதை இந்த பவுலினுடைய வார்த்தைகளில் இருந்து நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. ரூப்புவை குறிப்பிடுகிறார். அவருடைய தாய் என்னுடைய தாயை போன்றவள் என்று சொல்லி சீமோனுடைய மனைவியை குறித்தும் மகனை குறித்தும் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து வசனம் 27லிருந்து 31 வரையிலும் திரளான கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற பெண்களும் அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் இயேசு அவர்கள் முகமாக திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். எருசலேமிலே நடக்க இருக்கிற அழிவுகளை அப்படியே கண்களில் பார்த்தவராக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர்களை பார்த்து சொல்லுகிறார். கிபி 70 இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழிவு நடக்கப் போகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த பச்சை மரமாகிய எனக்கே இத்தனை காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையற்ற நிலைமையில் வாழ்கிற, தேவனற்ற நிலைமையில் வாழ்கிற உங்களுக்கு பச்சை மரத்திற்கே இத்தனை பாடுகள் என்றால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி அங்கே 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். மலடியை பாக்கியவது என்று சொல்லுகிறார். பிள்ளை பெறாத கற்பங்கள் பால் கொடாத முளைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும் என்று சொல்லுகிறாரே. அது கிபி 70 ஆண்டவர் குறிப்பிட்டு பேசுகிறார். அப்பொழுது பிள்ளைகள் இல்லாமல் இருப்பது எவ்வளவு பாக்கியம்! இத்தனை பாடுகளை வேதனைகளை இந்த தீத்து ராயனால் நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குதே என்று சொல்லி அவர்கள் அத்தனையாய் கூக்குரல் இடுவார்கள் என்கிற அழிவை நினைத்து பார்த்தவராக, எருசலேமின் குமாரத்திகளை நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள்.
அதாவது ஜனங்கள் அநேக நேரங்களில் பாடுகளை அதிக நேரம் அனுபவிப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. உடனடியாக அழிவு நடந்துவிட்டால் அது போதும் என்று நினைக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எருசலேமினுடைய அழிவு கிபி 70 நடந்த அழிவும் அப்படித்தான் அவர்கள் புலம்புவார்கள். மலைகளே, குன்றுகளே, எங்கள் மேலே விழுந்து எங்களை அவர்கள் மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறார்கள் என்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 6:16 இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் போதும் ஜனங்கள் பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கதறுவார்கள். அத்தனையான ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வரும். இதற்கு நீங்கள் மலடியாக இருந்தால் பாக்கியவதிகள், பிள்ளை பெறாமல் இருந்தால் பாக்கியவதிகள், குழந்தைகளை பெற்று பால் கொடுக்கிற பெண்கள், பால் கொடாத பெண்கள் பாக்கியவதிகள். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழிவு, பச்சைமரமாகிய எனக்கே இத்தனை அழிவு என்றால் ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து விழுந்து போன எருசலேமுக்கு எத்தனை மிகப்பெரிய அழிவாக இருக்கும் என்று சொல்லி வசனம் 31 வரையிலும் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவரை கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு கொண்டு போகிறார்கள். நகரத்திற்கு வெளியே ஒரு இடத்துல சிலுவையில் அறையப்பட்டார். எபிரேயர் 13:12 பார்க்கிறோம். கபாலஸ்தலம் என்பது ஒரு கிரேக்க சொல். அது மண்டை ஓடு என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய லத்தீன் சொல் கல்வாரியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தான் நமக்கு கல்வாரி என்ற பெயரானது நமக்கு கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வசனத்து 34 வலப்பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அங்கே சிலுவையில் அறைகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்து நமக்கு புகட்டுவாராக. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கொடுமையான மரணத்தை, அவர் மரிக்கிற அந்த கொடுமையான காரியத்தை ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வசனம் 35 இங்கே லூக்கா குறிப்பிடுகிறார். மனிதனுடைய இருதயம் கெட்டு போயிற்று என்பதனுடைய ஆதாரமாக இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொடுமைகள், இரத்தம் சிந்துதல், மரணம் இவற்றை காண்பதில் இன்றைக்கு மனுக்குலம் இன்பம் கொள்ளுகிறது என்கிற காரியத்தை தான் இது காட்டுகிறது. இதனை நாம் ரோம கிரேக்க பொது மண்டபங்களில் இதை காண முடியும். அங்கே மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு காயப்படுத்தி இரத்தம் சிந்தி ஒருவனை ஒருவன் கொலை செய்வதை பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் பார்ப்பார்கள், கண்டு களிப்பார்கள். அதே போலத்தான் இங்கே இயேசு கொடூரமான மரணத்தினால் மரிப்பதை பார்வையாளர்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இருதயம் அத்தனையாய் கடினப்பட்டு விட்டதையே பார்க்கிறோம். வசனம் 35 37 வரை யாரெல்லாம் நின்னாங்கன்னா, ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், அதிகாரிகள் பார்த்து கொண்டிருந்தார்கள், போர் சேவகர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதை திருச்சபை வரலாற்றில் விசுவாசிகள் சித்திரவதைக்குட்பட்டு கொலை செய்வதிலை கூட நாம் காண்கிறோம். ஸ்தேவானின் மரணத்தின் போது அங்கே சவுல் என்கிற வாலிபன் அதை பார்த்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். சபையை பாழாக்கின சவுல்களின் நாட்களிலே இந்த காரியங்கள் தான் நடந்தது. இன்றைய தொலைக்காட்சிகளிலும் மனிதர்கள் துன்பப்படுத்துகிற காரியங்கள், சுடப்படுகிற காரியங்கள், இரத்தம் சிந்துகிற காரியங்கள், கொடுமைகள் நடக்கிற காரியங்கள், மரணங்கள் போன்ற நிகழ்ச்சிகளை இன்றைக்கு ஏராளமான வாலிபர்களும் சிறுவர்களும் கண்டு ரசித்து மகிழ்கின்ற ஒரு உலகத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 1:32 பாவம் பற்றிய பவுலினுடைய கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அதாவது மற்ற பாவங்களை நிகழ்த்துகிறவர்கள் மேலே பிரியப்படுகிறது என்பது பாவம் ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே கனடோக்கியா என்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த ஒத்துப்போகுதல், பிரியப்படுத்துதல் என்கிற வார்த்தைக்கு ஒத்துப்போகுதல், அங்கீகரித்தல் என்கிற என்ற அர்த்தமானது உடையதாக இருக்கிறது. இன்றைக்கு சினிமாக்களிலும் நாம் பார்க்கிறோம். இத்தகைய கொடுமைகளை தூண்டிவிடுகிற அநேக சினிமாக்கள் எடுக்கப்பட்டு அவைகள் ஆக்ஷன் ஃபிலிம் என்று சொல்லியெல்லாம் சொல்லப்பட்டு நம்முடைய இருதயங்கள் கடினமாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த மனப்பான்மையை ஒழித்து அன்பையும் கரிசனையும் மனுக்குலத்திடம் நிலைநாட்டுகிறதற்காகத்தான் மரித்தார். நாம் பாவம்
மனுக்குலத்தை சீரழிப்பதை இரக்க குணத்துடன் பார்க்க வேண்டும், இரக்கமுள்ள கண்களுடன் பார்க்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாடுபடும் மக்கள் இனம் இடுகிற வேதனை குரல்கள் நம்முடைய காதுகளில் விழ வேண்டுமே ஒழிய ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் என்கிற பார்வையாளராக நாம் ஒருபொழுதிலும் மாறிவிடக்கூடாது. நம்முடைய இருதயங்கள் கடினப்பட்டு விடக்கூடாது. இத்தகைய பிறர்படும் துன்பங்களையும் மற்றவர்களுக்கு நேரிடும் சோக சம்பவங்களையும் உணராதபடிக்கு நம்முடைய இருதயங்களை எந்த ஒரு சக்தியும் கடினப்படுத்தி விடாதபடி தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் பெற்றோர் பார்த்து கொள்ள வேண்டியது பெற்றோரின் பொறுப்பாக கூட வேதத்திலே சொல்லப்படுகிறது. மத்தேயு 18:6 என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துவது அவனுக்கு நலமாயிருக்கும். இன்றைக்கு சின்ன குழந்தைகள் பச்சை மரத்தை போல பசுமரம் போல இருக்கிற அவர்களுடைய இருதயத்தில் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு பிரியப்பட்டு அங்கே சண்டை காட்சிகள் நடக்கிற காரியங்கள், அங்கே நடத்தப்படுகிற மல்யுத்த சண்டைகள், அடுத்தவனுடைய கைகளை உடைப்பது, கால்களை உடைப்பது, பாக்ஸிங்கை பார்ப்பது எப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை பார்த்து நம்ம அசையாமல் அப்படியே கல் மாதிரி இருதயத்தை கடினமாக்கி பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மால் வளர்க்கப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் அவைகளை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயங்கள் சின்ன வயதிலேயே கடினப்பட்டு விட ஆரம்பிக்கும். பிறர் படுகிற துன்பங்கள், மற்றவர்களுக்கு நேரிடுகிற சோக சம்பவங்கள் நம்முடைய இருதயத்தை தொடும் பொழுது கண்ணீரோடு கூட கதறுகிற ஒரு நவமான ஒரு இருதயம், சதையுள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். ஜனங்கள் பார்வையாளர்களாக நின்று இயேசு கிறிஸ்துவினுடைய கொடுமையான மரணத்தை பார்த்தார்களே, அந்த காரியங்கள் நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய சமுதாயத்திற்கோ வந்துவிடாதபடி மனுக்குலத்தினுடைய பாவத்தின் கொடூரத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்படுகிற அந்த நேரத்தில் இந்த வசனங்கள் நமக்கு பாடங்களாக சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. சிரேனே ஊரானாகிய சீமோன் சிலுவையை கொஞ்ச நேரம் சுமந்ததினால அவனுடைய குடும்பத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்கிற காரியத்தை இங்கே காட்டுகிறது. ஜனங்கள் அதிகமான நேரம் துன்பத்தை அனுபவிப்பதை விட சீக்கிரத்தில் மரித்து போயிடணும். அதனால தான் இன்றைக்கு அநேக தற்கொலைகள் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கடினப்பட்ட இருதயமுள்ள ஒரு சமுதாயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கும் நாம் கடினமில்லாத நம்முடைய இருதயங்கள் நொறுங்குண்ட இருதயமாக மாறுகிறதற்கு நாமும் பிரயாசப்பட வேண்டும். நம்மை சார்ந்தவர்களுக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடச் செய். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி ஸ்நேகம்